இந்தியன் பார்ட் 1 இஸ் பிரில்லியன்ட். இது கிடையாது ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் அதான். இந்தியன் 1 இஸ் டூ குட் கம்பேரிட்டிவ்லி டு இந்தியன் 2. செம்ம சூப்பர் ஆண்ட ஒரு படம், அவ்வளவுதான். டைம் பாஸ்க்காக வந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். மூவி பாத்தீங்களா, எப்படி மேம் இருந்தது? மூவி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. தேர்ட் பார்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பிகாஸ் அவரோட அப்பா கதை நினைக்கிறேன். பட் இப்போ ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான் என்னோட கமெண்ட். ஆக்சுவலா கமல் சார் மாதிரி உங்களுக்கும் நீங்களும் பார்ட் 3 தான் ரொம்ப லைக் பண்றீங்க. ஆமா ஆமா, ஆஃப்கோர்ஸ் பிகாஸ் அதுல வந்து ஃபுல் டைம் வந்து கமல் வருவார்னு நினைக்கிறேன். இந்த இதை விட அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி, இன்னொன்று அது ஹிஸ்டாரிக் ஃபிலிம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டத்தை கொடுத்து படத்தை ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டாரு. உலகநாயகன்ற ஒரு நேம் போதும் இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க. தேவையில்லை. மூவி வந்து நார்மலா தான் இருந்துச்சு. சில நிறைய அன்வான்டட் சீன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பார்ட் 3லாம் இல்லாம பார்ட் 2லயே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆன படமே செகண்ட் பார்ட் எடுக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்னா நிறைய வாட்டி சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, ஆனா செகண்ட் பார்ட் நல்லா இல்லை. அதே மாதிரி இந்தியனும் ஃபர்ஸ்ட் பார்ட் செம்ம ஹிட், ஆனா இதுவும் பெருசா இல்லை. ஆனா ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் பழைய இந்தியன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கமல் சாரோட ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் யங் கமல், அந்த அக்கடா மாதிரி சாங்ஸ், அந்த பழைய ஒரு ஃபீல் கொடுத்தாங்கல்ல, கப்பலோட்டிய தமிழ், அந்த இதெல்லாம் வந்துச்சுல பழைய ஃபிலிம்ல. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சாங் இருந்து இந்த இன்னும் நல்லா இருந்திருக்கும். சாங் படத்துக்கு கனெக்ட் ஆகல. சங்கர் சாரோட பிரம்மாண்டம் தெரிஞ்சது. கமல் சாரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் சூப்பர். அதுக்காக தான் ரொம்ப ஆசையா வந்திருந்தோம். We enjoyed it thoroughly. எப்படின்னா இருக்கு படம்? எப்படின்னா இந்தியன் 1 இந்தியன் 2 பார்ட் 1க்கு 2க்கு சுத்தமா கனெக்ஷனே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு தடவை டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் வந்து கமல் அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நார்மல் தான். இந்தியன் 2 நல்லா இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களாம் ரொம்ப கமல் ரசிகர், நாங்கள் தீவிர ரசிகர். ஃபர்ஸ்ட் ஷோவே பார்ப்போம் நாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்போம்ல மேம், அதுல பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும்ல, அந்த கனெக்டே செகண்ட் பார்ட்ல இருந்ததா? கண்டிப்பா எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரோட படத்தை நல்ல எதிர்பார்ப்பு, நல்லா ஓடுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நல்லா இருக்கும் படம். சூப்பரா இருக்கு சார். பார்ட் 3 லீடு வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சில லேகே ஆகல, படம் ஸ்பீடா போயிட்டு இருக்கு படம். என்னென்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துல? என்ன ஊழல் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே மார்க் சொன்னாக்கா அது மார்க் முடியாதுல்ல, இப்போதைக்கு அது முடியாது. பரவாயில்ல, நீங்களே சூப்பரா டைலாக் பேசுறீங்க. அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா வேகமாக போகுது. பட் கொஞ்சம் கிராஃப்ட் கொஞ்சம் பேன் இந்த லெவலில் கொண்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டை பற்றி பேசல அவங்க. கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தமிழ்நாட்டை பற்றி நல்லா பயங்கரமாக பேசணும்னு எதிர்பார்த்தேன். அவங்க வந்து கொஞ்சம் கிராஃப்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டாரு. மேபி அவர் ரூலிங் பார்ட்டில் கொஞ்சம் இதில் இருக்கிறதுனால, கூட்டணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக பேசுது. தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா பேசுது. படம் எப்படி ப்ரோ இருந்தது? இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் ஓகே ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காமெடியும் இருந்துச்சு. சித்தார்த் எல்லாம் நல்லா ஆக்டிங் தான் கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கதையாக போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. ஃபைட் இல்லை, பாட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. காமெடி இல்லை செகண்ட் ஹாஃப்ல. அதுமாரி கொஞ்சம் கடைசி சீன் வந்து கொஞ்சம் ஃபைட் விட்டுருக்கலாம். அதை கொஞ்சம் பாதிலே எடுத்துனால அது கொஞ்சம் இதாக இருக்கும். மிக்ஸ்டு ரிவ்யூ தான் மேம் நிறைய வருது படத்துக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களோட சைட்ல இருந்து எப்படி இருந்தது மேம்? ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். எஸ். ஸோ இப்போ பார்ட் 3 வந்து கமல் சார் வந்து இதுல பயங்கர கியூரியாசிட்டி கிரியேட் பண்றாங்க. அதனால பார்ட் 3க்கு வெயிட்டிங். அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு we are waiting. நெகட்டிவிட்டிஸ் நாங்க கண்டுக்கிறது இல்ல, இக்னோர் பண்ணிட வேண்டியதான். பட் பெஸ்ட் தான், பாசிட்டிவ். அம்மா இது வந்து அதாவது சொல்றது ஆக்சுவலா படம் வந்து நல்லா லேகாகவும் போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்தியன் 3 லீடு வந்து செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. அவருக்கு கெட்டப் சொல்லவா வேணும், மாஸ்டர் எப்பவுமே. மூவில லேக் இருந்ததா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது கமல்ல வந்து அந்த அளவுக்கு காமிக்கவே இல்லை. ஓகே, சும்மா வந்து லைக் கேமியா மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஓகே பார்க்கலாம். சரி, ஓகே. ஒரே வார்த்தையில மூவி பத்தி சொல்ல என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை படத்தை பத்தி சொல்ல என்ன சொல்லுவீங்க? டைம் பாஸ்க்காக வந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். நீங்க கமல் சாரோட போர்ஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அவர் எப்படி இருந்தது? பார்த்து கமல் சாரோட ஃபேஸ் மாதிரியே தெரியல. அது ஆக்சுவலா மாதிரி இருந்தது. அது வந்து மேக்கப் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். அதான் எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணிருந்தாங்க. கெட்டப் வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு. அது உண்மையான கமல் சார் பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆடியன்ஸ்லாம் வந்தாங்கல்ல, ஸோ அவங்களாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா கெட்டப் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கு, இந்த காலத்துக்கு அந்த மாதிரி இல்லை. அவங்க பொறுத்தவரைக்கும் 2K கிட்ஸும் 90 கிட்ஸோட இல்லாத. ஓகே, இப்போ 90 கிட்ஸ்ல இந்தியன் வந்து பார்த்துருக்க மாட்டாங்களா? இந்தியன் 2 பார்த்து 2K கிட்ஸ்ல இந்தியன் 2 நாங்கள் வந்து எதிர்பார்த்தது அதில் வந்து இந்தியன்றது அதில் வந்து ஒரு மாதிரி காட்டிட்டாங்க. இதில் தலைவர் வந்து வேற மாதிரி காட்டிட்டாங்க. இதில் உலகநாயகன்ற ஒரு பிரம்மாண்டத்தை ஃபுல்லாமே ஒரு
வர்ம கலையே போதும். இந்த படத்துல வர்ம கலை அதிகமா பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் படத்துல ரொம்ப ப்ளஸ் அப் ஆகும். ஓகே, அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்காருல்ல, ஸோ எனக்கு அனிருத்லாம் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பிஜிஎம் ஓகே, ஆனா சாங்ஸ்லாம் ஒன்னு கூட கம்பேர் பண்ணும்போது டிசப்பாயின்மெண்ட் தான் நாங்கள். ஓகே, ஆமா, அனிருத்தோட லைக் எப்பவுமே இருக்கிற மாதிரி அந்த ஃபீலே கிடையாது இந்த தடவை. அப்ப நீங்க ரொம்ப ஏஆர் ரஹ்மான் தான் மிஸ் பண்றீங்க, ரைட்டா? ஆமா, ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்றோம். அனிருத்தோடது வந்து விக்ரம் மாதிரியான ஃபிலிம்ஸ்க்கு ஓகே, பட் இந்த மாதிரியான ஃபிலிம்க்கு ஏஆர் இஸ் ஏஆர். we are actually AR fans and we are missing it actually. அனிருத்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. வாய்ப்பே இல்ல. ஏஆர் ரஹ்மான் இஸ் பெஸ்ட். கமல் சாரோட போர்ஷன்ல எது பயங்கரமா இருந்துச்சு? ரொம்ப கமல் வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஆனா இன்னும் வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்லையா பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3 போட்டிருக்காங்க, அதுதான் வந்து மெயினா வரும்னு நினைக்கிறேன். இந்த அந்த அளவுக்கு கொண்டு வரல. 3ல பார்க்கலாம். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ப்ரோ? இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், செகண்ட் ஹாஃபோட முடிச்சிருப்பாங்க. இந்தியன் தாத்தா வந்த அப்புறம் எல்லாரையும் கொண்டு போயிரு அப்படிதான் நினைச்சோம். கடைசியில பாதியில முடிச்சு தேர்ட் பார்ட்டி கிட்டு போறாங்க ப்ரோ. ஓகே, அதுக்கு தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். மேம் இந்தியனுக்கு இருந்த டச் இதுல இருக்கா மேம்? சோ நம்ம இந்தியன் பார்ட் 1 பாத்துறோம்ல. இந்தியன் பார்ட் 1 இஸ் பிரில்லியன்ட். இது கிடையாது ஆக்சுவலி, என்ன பொறுத்த வரைக்கும் அதான் என்னோட. இதுல என்ன இருந்திருக்கலாம்? இதுல இப்பத்தி நடக்கிற சோஷியல் இஷ்யூஸ் ரொம்ப பெருசா காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து இதுல சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய ரொம்ப ரொம்ப ஓவரா ஒர்க் அவுட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்னமோ இந்தியன் மியூசிக் வைஸ் எனக்கு இந்தியன் 1 தான், அதை அடிச்சுக்கவே முடியாது. ஏஆர் ரஹ்மான் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே, இந்தியன் படம் பார்த்துருக்கீங்க? அந்த படம் எப்படி இருக்கு? அது கம்பேர் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு, அதை விட நல்லாவும் இருக்கு. பார்ட் 3க்கும் ரொம்ப வெயிட் பண்றோம், ஈகரா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரைலர் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லலாம் என்ன மேம் சொல்லுங்க? Indian 1 is too good comparatively to Indian 2. ஓகே, தேங்க் யூ. Expecting Indian 3. பார்ட் 3க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? பார்ட் 3க்கு நான் வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. இதோட விட்டுருங்கடான்றீங்களா? இப்போ பார்ட் 3ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பார்ட் 3 வந்து மேக்கப் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் கமல் சாருக்கு. இவ்வளவு கோடி சங்கர் சார் டச் கொஞ்சம் இருக்கணும். இவ்வளவு கோடி செலவு பண்றீங்க, அட்லீஸ்ட் மேக்கப் அது இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் நம்மலாம், ஸோ நமக்கான கனெக்ட் இருந்ததா? கொஞ்சம் 2K kids தானே? அது வந்து ஆமா, படமே யங்ஸ்டருக்காக தான் கொடுத்திருந்தாங்க. சோ நல்லா தான் இருக்கு. ஓகே.